இப்போ வந்து அதிமுக தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் தன்னிச்சை நின்று ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, எந்தவித கூட்டணியும் இல்லாமல். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. திமுகவில் வந்து ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவை வந்து தலைவரனே தான் கூப்பிடுவார், அப்பான்னு கூப்பிட மாட்டாருங்க. அரசியல் வந்து மேயராக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், மந்திரியாக இருந்தார், இன்றைக்கி முதலமைச்சர். தனிப்பட்ட முறையில் திமுக என்னவோ அபோர வேட்டியில் ஜெயிப்பார் மு.க. ஸ்டாலின். கலைஞருடைய நல்வாழ்த்துக்களுக்கு திமுக எப்பயுமே வரும். திமுக வந்து வராது போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. திமுக தான் கட்டாயம் ஜெயிக்கும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தனியாக நின்னாலும் திமுக தான் ஜெயிக்கும். எடப்பாடியெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா வந்த பார்த்து அரசியலுக்கு வந்தார். எடப்பாடி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்த பார்த்தா வந்தார். திரு ஸ்டாலின் வந்து எங்கள் தலைவர் கூடயே இருந்தார். தலைவரேன்னு தான் கூப்பிடுவார். அப்பான்னு எந்த நாளையிலும் கூப்பிட்டது நாளே கிடையாது. ஃபுல்லாக அவங்க அப்பா அரசியல் கற்றுக் கொடுத்துக்கிறாரு. அதான் திமுக அபோர வெற்றியில் ஜெயிக்கும். இன்னைக்கு வந்து இப்போ எடப்பாடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு வந்து யாரோட கூட்டணியும் வேண்டாம், நாங்கள் வந்து தன்னிச்சை நின்று நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தன்னிச்சையாக நின்று தான் இதில் நின்னார். எங்கே ஜெயிச்சார்? நாடாளுமன்றத்தை தனிச்சாக நின்று தோத்துட்டாரு. கவுன்சில் எலெக்ஷன் நின்னார், தோத்துறாரு. எவ்வளோ இடைத்தேர்தல் வந்து எல்லாத்தையும் தோத்துறாரு. மறுபடியும் தனிச்சாக நின்று சுத்தமாக தோக்க வேண்டியது தான். தனிச்சாலாம் நின்னாலாம் வர முடியாது. கூட்டணி இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அதுவும் கூட்டணி வந்து அதிமுக வின் பண்ணணும்னா பாஜகவோட கூட்டணி மெயினாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பாமக இருக்கணும். மூணாவது வந்து தேமுதிக இருக்கணும். நாலாவது வந்து மற்ற கட்சியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஜிகே வாசன் அவரை சேர்க்கலாம். மற்ற கட்சியெல்லாம் கூட்டணி இருந்தால் மட்டும்தான் அவரால் வின் பண்ண முடியும். தனிச்சுன்னா ஒன்றுமே பிடுங்க, ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து எந்தவித கூட்டணியும் இல்லாமல் தன்னிச்சை நின்று ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி சொல்கிறாருன்னா அவருடைய கருத்தை அவர் சொல்கிறாரு. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் கொஞ்சம் செதறி போயிருக்கு. ஓகேவா? எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இபிஎஸ், ஓபிஎஸ், செங்கோட்டையன் எல்லாம் ஒன்று சேர்ந்து, ப்ளஸ்ஸு வந்து டிடிவி தினகரன் இவங்களாம் ஒன்று சேர்ந்தால் 100% அடிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? இப்போ எல்லாம் செதறி போயிருக்கிறதுனால எடப்பாடி சொல்கிறது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் நிறையா பேர் வந்து ரெட்டலைக்கு போடுறவங்க ரெட்டலைக்கு தான் போடுவாங்க. அது ரெட்டலையில் யார் இருந்தாலும் சரி, ரெட்டலைக்கு போடுறவங்க ரெட்டலைக்கு தான் போடுவாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க. ஒரு சில வெறுப்பில் மாறிட்டாங்க. இப்போ ரெண்டாவது வந்து இப்போ விஜய் இறங்கியிருக்காரு. ஓகேவா? அதனால் நிறையா ஓட்டு பிரியும். ஏடிஎம்கே ஓட்டு கூட பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு வந்து செல்வாக்கு இருக்குது. இப்போ இல்லைனாலும் பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் என்னுடைய கருத்து. அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் தன்னிச்சை நின்று ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து? இல்லை, அதான் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் ஜெயிக்கலாம். டிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லோரும் ஒன்றா இருந்தால் ஜெயிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எல்லாம் ஓட்டு பிரியும் இல்லை, அதனால தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கடைசி நேரத்தில் இந்த மாதிரி இப்போ எலெக்ஷன் வந்து நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி இவர் அச்சப்படுத்துகிற மாதிரி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து சரியா? அவர் போகிற இடம் கூட்டம் வருது, கூட்டம் ஆலோசித்து பார்க்குறாங்க. கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம வின் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. அவர் வின் பண்ண முடியாது. அவர் வந்து ஜெயிக்க மாட்டார். கூட்டணி வச்சா மட்டும்தான் ஜெயிப்பார். கூட்டணியெல்லாம் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டாவது வந்து போனவங்களாம் ஒன்று சேர்த்தா மட்டும்தான் அவரால் வின் பண்ண முடியும். தனித்து நிற்க அதிமுக வின் ஆகும். ஆனால் போனவங்க சசிகலாமா இருக்கணும், ஓபிஎஸ் இருக்கணும், தினகரன் இருக்கணும், இந்த செங்கோட்டையன் மன்னர் அவர் இருக்கணும், போனவங்களாம் மனோஜ் பாண்டியன் இருக்கணும், போனவங்க அத்தனை பேரும் வரணும், மைத்ரேயன் வரணும். இவங்களாம் இருந்தால் தான் வின் பண்ண முடியும் அதிமுக. பலன் ஒன்றுமே இல்லாமல் நீ மட்டும் சிங்கிளாக உட்காந்துட்டு 10 பேர் உனக்கு கூட்டத்தில் கை தட்டுறாங்க, ஜால்ரா அடிக்கிறாங்கன்னா அது யூஸ் இல்லை. பொதுமக்களில் என்ன பண்ணுறாங்கன்னு தான் யூஸ். ஒரே ஒரு மண்டபத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசுறதுல வந்து ஒரு அர்த்தமும் இல்லை. நல்ல மனுஷன்தான், நல்ல 4 ஆண்டு ஆட்சி நல்ல நிர்வாகம் பண்ணார் தான், அதெல்லாம் குறை இல்லை. அவர் வரணும்னா எல்லோரும் அனுசரித்து போகணும். அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி ஆரம்பிரப்பம் பண்ணார், திருநாவுக்கரசு போனாங்க, போனவங்களாம் எல்லோரும் காளிமுத்து போனவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அரவணைச்சி
கட்சியை நடத்தி இந்த அளவுக்கு அந்த கட்சியை உருவாக்கி நல்ல நிலைமைக்கு எடுத்து வந்தாங்க. அதை வந்து இவர் வந்து சசிகலா அம்மா இவங்க செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? சசிகலா அம்மா வந்து இவரை கூப்பிட்டு ஒரு முதலமைச்சராக சீட்டு கொடுத்தது தான் தப்பு. இவங்க வந்து ஓபிஎஸ்ஸே உட்கார வச்சுட்டு போயிருந்தா இவங்க சிறைக்கு போயிட்டு வந்தால் கூட அவர் மறுபடியும் அந்த பதவி அவங்க கிட்டே குத்துட்டு போயிருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். இவரும் நல்ல மனுஷன் இல்லைன்னு சொல்லலை. நல்லா 4 வருஷம் நல்லா பண்ணியிருக்கார். இவர் வந்து தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்ற மாதிரி நான் சொன்னால் தான் கேட்கணும் அதிமுக எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது தவறு. நானும் காலங்காலமாக ஏடிஎம்க்கு வந்து அம்மா கோசம் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன், போராட்டம் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் செஞ்சுருக்கிறேன். எனக்கு இப்போ வந்து நான் போனாட்டி வந்து ஏடிஎம்க்கு தான் எலெக்ஷனுக்கே போட்டேன். இது திமுகவுக்கு தான் ஓட்டே போட்டேன். எடப்பாடிக்கு நான் போடலை. அதான் பிரிஞ்சாங்க கொண்டாங்க. சரியாக அந்த அம்மாவை சசிகலா அம்மா வந்தது ஒருத்தவங்க நன்றி கடன்னா என்ன? அது ஒன்று வந்து ஜெயலலிதா அம்மா வந்து உருவாக்கி கொண்டாங்க. அந்த கட்சியை உருவாக்குனாங்க, நல்லா செஞ்சாங்க. உனக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்து உட்கார வச்சது சசிகலாமா. அந்த நன்றி கடனுக்கு நீ அவங்க போய் கூப்பிட்டு வர தேவையில்லை. வந்தவங்களை வந்து கூட வான்னு சொல்லுற துப்பு இல்லைன்னா என்ன இருக்குது? நன்றின்ற ஒன்று வேணும். நன்றியே இல்லைன்னா அப்போ நீ வந்து என்ன பண்ணுறது? நீ 4 வருஷம் நல்லா தான் பண்ண, ஆனால் மக்கள் ஏற்றுட்டாங்களா? இல்லை அதை பார்க்கணும். நல்ல மனுஷன் தான். இல்லை நல்ல மனுஷன். நீ முதலமைச்சராக இரு, ஒன்று வேணான்னு சொல்ல, நல்லா செய் மக்களுக்கு. இப்போ சொல்கிற தமிழை மீண்டும் மக்களை காப்போன்னு போட்டு ஒரு புதுசாக ஒன்று அறிவிச்சிருக்கிற, அதெல்லாம் வந்து சும்மா வாய் இதுதான், உதாரணம் தான். செய்யணும் என்றால் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்தால் தான். ஒரு கை தட்டினா ஓசை வராது, 10 கை தட்டினா தான் ஓசை வரும். அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் அரவணைச்சு நீ முதலமைச்சராக இரு, எல்லாரையும் அரவணைச்சு போ. அத்தனை பேரும் அத்தனை இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க அவ்வளோ பேர் புலம்பிட்டு இருக்கிறான். மற்றவங்க எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கலாம். நம்ம மீட்டிங்கை வந்து ஒரு மண்டபத்தில் கூட்டி வச்சுட்டு பேசினா இல்லை. அவ்வளோ எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு? தொண்டருடைய கருத்து தான், அவங்களுடைய வாக்கு தான் வேணுன்றாரு. நீ என்னது மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளரை வச்சு இது பண்ண நினைக்கிறேன். சரி, அது நம்மளுக்கு தேவையில்லை. நீ நல்லா வரணும்னு நினச்சா, நீ முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சா, எல்லாரும் கூட்டணியாக இருந்தால் மட்டும் தான் வின் பண்ண முடியும். பாஜக கூட இருந்தால் தான் வின் பண்ண முடியும். ஒன்றால் தனிச்சு ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த வாட்டி நீ சோத்துனா நீ அதோட அட்ரஸ் எல்லாம் போயிடுவேன். இதில் இருக்கிற மக்களே ஒன்று அடித்து விரட்டிடுவாங்க. அதிமுகக்காரனே அடித்து விரட்டிடுவான். இப்போ 100 பேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க, நீ அவ்வளோதான். ஒரு கை தட்டினா ஓசை வராது, 10 கை தட்டினா தான் ஓசை. அதை எடப்பாடி ஐயா புரிஞ்சுக்கிட்டோம்.